சூப்பர் மார்ஷேல இருக்கிற பொருட்களை பிரெஞ்சில் என்னன்னு சொல்றேன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். டெக்கடி மெஷின் ஆ போட்டோ இமீடியட். இதுல உங்களுக்கு தேவையான போட்டோக்களை போன்ல இருந்தே நாங்க கழுவி எடுக்கலாம். இதுல பிளாஸ்டிக் குப்பைகளை பிரிச்சு பிரிச்சு போடணும். ஜூஸ்கள் தண்ணிகள் குடிக்கிறது ஒரு இடத்துலயும், எலக்ட்ரிக் குப்பைகளை ஒரு இடத்துலயும் போடணும். இதுக்கு அதுல எழுதியே இருப்பினும் எந்தெந்த பொருட்கள்னு சொல்லி. Des paniers de course. Des paniers de course என்றா நாங்க பொருட்கள் பண்றதுக்கு எடுத்துக்கொண்டு போற அந்த கூடை, அதான் சொல்றோம். இது des tartines. Des tartines இது எல்லா பழங்கள்லையுமே சேர்த்து செய்திருப்பினும். அடுத்தது இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா du pain au chocolat, des macarons aux noisettes, des brioches emballées என்றா இதெல்லாமே பனிசுகளோட பேர். பனிசுகள் மற்றது அதில் இருக்கிற பிஸ்கெட்டுகள் மாதிரி அந்த கொஞ்சம் சாஃப்டான பிஸ்கெட்டுகள் மாதிரி அதுகளோட பேர்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே எழுதி இருக்கு. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய்க்க அதில் எழுதியிருக்கிற பார்த்து பார்த்து வந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரெஞ்சில் இருக்கிற அந்த பொருட்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக பானாவே தான் இருக்கும். அதை பானை என்னன்னு சொல்கிறோன்னு சொன்னால் தெப்பா. தெப்பா ஒரு நுவாசெட் ரெண்டா நட்ஸுகள் போட்டு ஒரு நட்ஸுகள் போட்டு பான் செய்திருப்பினும். அடுத்தது தெப்பா ஆத்ரோஞ்ச். தெப்பா ஆத்ரோஞ்ச் சொன்னால் துண்டு துண்டா வெட்டின பானுகள், ஸ்லைஸாக வெட்டி இருப்பினும் அதைத்தான் சொல்றது தெப்பா ஆ த்ரோஞ்சுன்னு சொல்லி. அடுத்தது தெப்பா ஒஸ் ஒலிவண்டா ஒலிவ் அந்த காய் போட்டு கூட பான் செய்திருப்பினும். தெப்பா ஒபர்ண்டா பட்டர் போட்டும் பான் செய்திருப்பினும். இது தெமெர்வெய்ன்னு சொன்னா இதுவுமே ஒரு சாஃப்டான ஒரு பிஸ்கெட் மாதிரி இருக்கும். இப்போ சொல்ல போனா அப்பளம் மாதிரி இருக்கும். அதைத்தான் சொல்றது தெமெர்வை. அடுத்தது ஃபுல்லாவே இங்கே பானுகள் தான் ஃபுல்லாவே அடுக்கியிருக்கும். அடுத்தது கேக்குகள். des gâteaux au chocolat, des gâteaux aux fraises, des gâteaux aux fruits, des gâteaux aux noisettes. அடுத்தது இதை சொல்றது des boules de berlin. des boules de berlin இந்த அப்படி வட்ட பனிஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு பழத்திட சிஹோ விட்டுருப்பினும். அடுத்தது பழங்கள்ல இது தெஃபிக் அத்திப்பழம். இது துபிள் கிரேம். அடுத்தது சிவப்பு கலர்ல சின்ன சின்ன பழமா இருக்கிறது தே ஃப்ரம்போஸ். அடுத்தது கருப்பு குட்டி பழமா இருக்கிறது தே மித்ரி. அடுத்தது தே கக்கி, இந்த குண்டு பழமா இருக்கிறது தே கக்கி. அடுத்தது தே மோண்டரின், சின்ன பேக்ல குட்டி ஒரேஞ்சா இருக்கிறது தே மோண்டரின். அடுத்தது இது என்னன்னு சொல்றோம்னா தே கிளிமோன்டீன். கிளிமோன்டீன் அந்த பச்சை இலையோட இருக்கிறது தே கிளிமோன்டீன். அங்கால கச்சான சொல்றது தே கக்கோவேட். அங்கால அப்படியே வந்தா தே சிட்ரோன் ஜோன். தேசிக்காய் சொல்றது தே சிட்ரோன் ஜோன், மஞ்சள் தேசிக்காய். அடுத்தது தே சோரோஞ்ச். தே சோரோஞ்சுண்டா எல்லாருக்கும் தெரியும், ஆரஞ்சு. அடுத்தது தே பொம்னு சொன்னா ஆப்பிள். அடுத்தது தே புவார். தே புவார்ன்னு சொன்னா பேரிக்காய், அதுவுமே ஆப்பிளோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. அடுத்தது des ananas. des ananasன்னு சொன்னா அன்னாசி பழம். இஞ்சால des kiwi. des kiwi. அடுத்தது des mangue. des manguன்னா மாம்பழம். இஞ்சால பேக்கெட்ல என்ன செய்திருக்கேன்னு சொன்னா des champignons secs. des champignons secsன்னு சொன்னா காய வச்ச காளான பேக்கெட்ல வச்சிருக்கணும். அடுத்தது தே பொச்சிஹோன். தே பொச்சிஹோன்னு சொன்னா பூசணிக்காய துண்டா வெட்டி அதுக்குள்ள வச்சிருக்கணும். தே பனான். தே பனான் என்றா இதுல வாழைப்பழங்கள், ஒவ்வொரு விதமான வாழைப்பழங்களும் இருக்கு. அடுத்தது தே கொனாத். தே கொனாத்ன்னு சொன்னா மாதுளம்பழம். இது தேசாவோக்கா. தேசாவோக்கான்னு சொன்னா
அவகோடா. இஞ்சாலையுமே திருப்பி des mangues, des kiwi, des pitayas. des pitayasன்னு சொன்னா dragon fruit, des melons, des raisins and grapes. அடுத்து வந்து des citrouilles, des courges butternues, des choux frisés, des choux blancs, des choux rouges. இதெல்லாம் கோவா வகைகள். des carottes, des haricots coco, des haricots verts, des poireaux. des poireaux சொன்னா leeks. இதுல வந்து நான் ஒரு பழத்திட படம் போடுறேன். அந்த பழத்திட பேர் என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. des brocolis, des choux-fleurs, cauliflower. அடுத்து வந்து des céleri, des céleri branches, des fenouil, des fenouil. இதுல வந்து எல்லா வகையான மரக்கறியும் இருக்கு. நாங்க மற்ற பக்கத்துலயும் பார்ப்போம். des courgettes, des aubergines, des poireaux, des concombres, des tomates, des laitues. laitue அந்த சலாட் போடுற அந்த இலைகள் அடுக்கி இருந்தது. des pommes de terre. des pommes de terre வந்து நிறைய வேற வேற நாடுகள்ல இருந்து வர pommes de terre அடுக்கி இருந்தது. அங்கால வந்து des oignons, வெங்காயம் இருந்தது. des oignons, des oignons rouges என்ற சிவப்பு வெங்காயம், des ailes, des ailes என்ற உள்ளி. அடுத்து வந்து des oignons doux, des oignons doux. இதுல வந்து சலாமி கொஞ்சம் காஞ்ச இறைச்சி இது மாதிரி இருந்தது. மற்றது வந்து சின்ன பிஸ்குவி கேக்குகள் கொஞ்சம் அடுக்கியிருந்தது. des macarons, அந்த அந்த குட்டி குட்டி பிஸ்கெட்டா உள்ளுக்குள்ள கிரீம் வச்சிருந்தது. des macarons. இதுல வந்து இப்படியே des pâtes, des pâtes சொன்னா பாஸ்தா, மெக்ரோனின்னு சொல்லி நினைக்கிறேன். பாஸ்தா அதில் தான் des pâtes சொல்லுது. இதுலேயுமே வந்து ஸ்பெக்கத்தியும் இருக்கு. ஸ்பெக்கத்தியன்னா நீளமான இது. மற்றது வந்து இஞ்சால இருக்கிறது வந்து அந்த des pâtes-க்குரிய சோஸ், des sauce tomate, தக்காளி சோஸும், des sauce pour pâtes, பாஸ்தாக்குரிய சோஸ். மற்ற இதில் வந்து நிறைய சூப்புகள், பேக்கெட்டுகளுக்கு சூப்புகளுக்குரிய கலவை இதுக்குள்ளே இருக்கு. இது வந்து des cafés en capsule, des cafés en capsule சொன்னால் குட்டி குட்டி கேப்சூல் கஃபே மிஷினில் போட்டு அதில் வந்து கஃபே எடுக்கிறது. மற்றது இஞ்சால வந்து நட்ஸுகளில் வந்து சின்ன பார் சாக்லேட் மாதிரி செய்திருக்குது, இல்லை பிஸ்கெட் மாதிரியும் இதில் இருக்குது. மற்ற இது வந்து des fruits secs, des fruits secs சொன்னால் ப்ளம்ஸ், கஜு, அமோண்ட் அந்த அதுகளை மாதிரி தான் இது. அந்த எல்லாமே காய வச்சு, பழங்களை காய வச்சு அதை பேக்கெட் பண்ணி வச்சிருக்கணும். மற்றது வந்து இது என்னன்னு சொன்னால் des pains croustillants, des pains croustillants சொன்னால் ரசுக்குகள், ரசுக்கு மாதிரி அந்த மறுமறுப்பான பிஸ்கெட். இது வந்து ஜுமியல், ஜுமியல் என்ற தேன். மற்றது வந்து டு confiture என்ற ஜாமுகள். இது வந்து des thé, தேன்னு சொன்னால் தேயிலை வகைகள், என்னென்ன தேயிலை இருக்கோ அதுக்குரிய வகைகள்லாம் இதில் எல்லாம் அடக்கியிருக்கு. மற்றது வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒவ்வொரு இந்த தாய் என்ற ஒரு பிராண்டில் இருந்து அதில் எல்லாமே இருக்கும். சோஸுகள் இல்லாட்டி அரிசி வகை, பால் எல்லாமே அந்த இதில் இருக்குது. அதுக்குரிய பிராண்ட் தான் இது ஃபுல்லாக அடுக்கியிருக்கணும். அடுத்தது வந்து இந்தியாவில் ஜுஹி, ஜுஹி என்று சொன்னால் அரிசி. மற்றது வந்து les lentilles rouges சொன்னால் பருப்பு, எங்களோட சிவப்பு பருப்பை தான் சொல்வது les lentilles rouges. அதே மாதிரி les lentilles verts சொன்னால் பயறு. இது வந்து ஜுமியே, ஜுமியேன்னு சொன்னால் நினைக்கிறேன் திணை அரிசி என்று நினைக்கிறேன். திணை அரிசி இதில் சோறு சமைக்கலாம். இது வந்து இங்கே de la purée de pomme de terre, pomme de terre வந்து நாங்கள் களி மாதிரி கண்டு சாப்பிட்றோம். இஞ்சால வந்து des petits oignons et des cornichons, des cornichons சொன்னால் இது அந்த போத்தில் அடைச்சி வச்சிருக்கணும் சின்ன வெங்காயத்தை. மற்ற இது வந்து des fruits conserves, des maïs conserves. இது என்னென்னு சொன்னால் பழங்களை
மைஸ்னா சோளத்தை வந்து டின்னில் அடைச்சி இப்படி வச்சிருப்பினும், பதப்படுத்தி வச்சிருப்பினும். நாங்கள் இப்போ எதுவும் தேவைன்னு சொன்னால் இதையே வேண்டிக் கொண்டே பாய்க்கக்கூடிய மரக்கறிகள் எல்லாமே டின்னில் வச்சு அடைச்சிருக்கணும். இது ஃபுல்லாக இந்தியாவில் அந்த இதுதான். சில சாப்பாடுகளை கூட டின்னில் வச்சு வச்சிருக்கணும். சில இந்த இதுகள் பருப்பு வகைகளை கூட இதே மாதிரி டின்னில் இதில் அடைச்சி வச்சிருக்கணும். இது வந்து தெனுயின்னு சொன்னால் நூடுல்ஸை தான் சொல்கிறது, தெனுயின்னு சொல்லி. இது வந்து டெசுரோ டு ஃப்ரூய், டெசுரோ டு ஃப்ரூய்ன்னு சொன்னால் பழங்களில் செய்திருக்கிற திக்காக இருக்கும், தண்ணி கலந்து நாங்கள் அதோட குடிக்கிறது. மற்றது வந்து டெஜு டு ஃப்ரூய், டெஜு டு ஃப்ரூய்ன்னு சொன்னால் பழங்களில் செய்த ஜூஸ், பழக்க கலவை. இதுக்கு நாங்கள் தண்ணி ஒன்றும் சேர்க்க தேவையில்லை, இப்படியே நாங்கள் இதை குடிக்கிறது. இதில் ஒவ்வொரு பழத்துலேயுமே இது அப்படியே அடுக்கியிருக்கு. இது வந்து கொக்கான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், கொக்கோ கோலா இதில் அடுக்கி இருக்குது. மற்றது வந்து இதுவுமே எல்லாம் ஜூஸ்கள் தான், இதில் குடிக்கிறதுக்கு ஜூஸ்கள், ரெட்புல் எல்லாமே இதில் அடுக்கி இருக்குது. அடுத்தது இதில் வந்து தெபுத்தை தோன்னு சொன்ன தண்ணியை வந்து இந்த ரப்பர் டீப்புகளில் வச்சு அடுக்கி வச்சிருப்பினும். ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே தண்ணி தான், இந்த கேஸாக இருக்குது. அடுத்து இது வந்து டெசோசிசோன்னு சொன்னால் பூஸ்ட் வகைகள். மற்ற டெசோசிசோன் செக்குன்னு சொன்னால் காய வச்ச பூஸ்ட் வகைகள். மற்றது வந்து இறைச்சி பூஸ்ட் வந்து எல்லா வகையான இறைச்சியுமே இருக்கும். இது ஹாட்டாக் செய்கிற சாசிஸும் எல்லாமே இதுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிறதுமே இறைச்சி வகைலாம். இது வந்து சாண்ட்விச் இறைச்சி, த சாசிஸும் து லியோன்னு சொன்னால் இது ஃப்ரான்ஸில் லியோண்டு இதில் இடத்துலேருந்து வர சாசிஸ் வகைகள் எல்லாமே நிறைய ஃபுல்லாக அந்த இறைச்சி தான் இருக்குது. பட் இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் குயிஸ் டு பூலேன்னு சொன்னால் கோழிக்கால் இருக்குது. இது வந்து ஜுப்பூலே புயின்னு சொன்னால் இது வந்து சூப்பு வைக்கிறது. இப்போ நன்மை வந்து எனக்கு காய்ச்சல் தடுமலாக இருந்தால் போல் ரசம் வைப்போன்னு வேண்டி கொண்டு வரும். இது வந்து லப்பான்னு சொன்னால் முயல் இறைச்சி, துலவியோன் லப்பான்னு சொல்லுவோம், இல்லாட்டி அதில் லப்பான்னு தான் வெளியிருக்கு. லப்பான்னு சொன்னால் முயல் இறைச்சி. இது வந்து தெக்கோவெத்துன்னு சொன்னால் இறாலுகளை வந்து பேக்கெட்டில் வச்சிருக்கணும். இது தெப்பம்ஃப்ரித்துன்னு சொன்னால் நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஃப்ரித். இது வந்து நாங்கள் பொரிச்சு சாப்பிடலாம், சின்ன பிள்ளைகள் கூடுதலும் விரும்பி சாப்பிடுவேணும். மற்றது வந்து இது வந்து தெப்புச்சிப்புவா. அடுத்தது வந்து ஜுசோமோன்னு சொன்னால் இதுவுமே ஒரு மீன் வகை தான். இதை வந்து இப்படி பியஸாக தான் வச்சிருக்கணும், உள்ளுக்குள்ளே துண்டு துண்டாக வச்சிருக்கணும். இது வந்து இதுவுமே தெப்புச்சிப்புவா தான். இது வந்து டு எப்பினார் அலா க்ரெம்னு சொன்னால் இது கீரை மாதிரி தான், பால் விட்டு எல்லாமே அப்படியே இருக்கும். இது எல்லா மரக்கறியுமே இப்படியே சின்ன சின்ன பீஸாக வெட்டி பேக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கணும். இது வந்து இப்போ எங்களுக்கு சமைக்க ஈஸியாக இருக்கும், வேண்டிக்கொண்டே டக்குன்னு சமைக்கலாம். இது வந்து தெக்லாஸ்ன்னு சொன்னால் ஐஸ்கிரீம், வாண்ட் அலா பியர்ஸ்ன்னு சொன்னால் இது தனித்தனியாக எடுக்கலாம், 1 2 எடுக்கலாம். ஆனால் இது வந்து தனித்தனியாக எடுக்கலாம். இது வந்து புவாத்தா தான் இருக்கும், நாங்கள் அந்த பாக்ஸோடு தான் வேண்டோணும். அதுக்கு தான் நான் அதில் எழுதியிருக்கணும், வாண்ட் அலா பியர்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கணும். இது ஃபுல்லாகவே ஒவ்வொரு இதில் வந்து ஐஸ்கிரீம் வச்சிருக்கணும். அடுத்தது வந்து une dinde entière. இது வந்து une dinde entièreல une dinde என்று சொன்னால் டர்க்கி என்று நான் கோழி, வான்கோழி நினைக்கிறேன், அந்த அதில் இறைச்சி அது ஃபுல்லாகவே அது ஒரு முழு கோழியாகவே அதில் வச்சுருந்தேன். இது வந்து தெப்ரூனோன்னு சொன்னால் மற்ற வந்து இந்த மஞ்சள் பழம் தேசாப்ரிக்கோ. இது வந்து ஒவ்வொரு பழங்களையுமே பேக்கெட் பண்ணி இப்படி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கணும். அந்த 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 பருவ காலத்துக்கு அந்த பழம் இல்லாட்டி நாங்கள் இதை வேண்டி சாப்பிடலாம். இந்தியாவில் வந்து ஜு பாப்பியே டுவாலெட் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற பப்பியர்கள் எல்லாம் அடுக்கி இருந்தது.
des éponges de nettoyage, des brosses à veste, des gants pour nettoyage என்ற துப்புரவு செய்கிறது பாவிக்கிற க்ளவுஸ் அதில் இருந்தது. மற்றது வந்து des chiffons de nettoyage, des chiffons polyvalents என்ற துடைக்கிறதுக்காக நாங்கள் பாவிக்கிற சின்ன குட்டி குட்டி துணியெல்லாம் அதில் அடுக்கியிருந்தது. அடுத்தது வந்து des rouleaux de brosse à habits, des rouleaux de brosse à habits என்று சொன்னால் தூசுகளை உருட்டி எடுக்கிற உடுப்பில் இருக்கிறது. des balayettes et pelles, இது வந்து des bouteilles d'eau, des thermos, des bocaux, மற்றது நிறைய போத்தல்கள் அதுகள் இருந்தது. இது வந்து des serpillers, serpillers சொன்னால் மொப் பண்ணுற இதுகள் துடைக்கிற இதுகள். des poêles, des poêles சட்டி. des casseroles, des casseroles சொன்னால் கொஞ்சம் சட்டியிலே கொஞ்சம் உயரமான சட்டியைத்தான் சொல்கிறது. des casseroles. மற்றது வந்து இது ஃபுல்லாகவே இந்த சமைக்கிற இதுகள் தான் குழவி இருந்தது. மற்றது வந்து இதுகளில் வந்து என்ன குழவி இருக்குன்னு சொன்னால் des passoires சொன்னால் வடிதட்டு. des fouets, des râpes, des fouets சொன்னால் இந்த விஸ்க். des râpes நாங்கள் கரட்டுகள்ன்றது. des éplucheurs, des éplucheurs அந்த உருளைக்கிழங்கு சீவுறதை சொல்கிறது. des râpes கரட்டு அதுகளை சீவுறது. இதில் வந்து du papier à copier சொன்னால் அந்த பிரிண்ட் எடுக்கிற இதில் எழுதுறதுக்கான ஒயிட் ஷீட்டுகள். des classeurs, des classeurs சொன்னால் ஃபைல்கள் வைக்கக்கூடியதுகள். மற்ற இது வந்து des crayons de couleur சொன்னால் கலர் பென்சில்கள். des feutres pinceaux சொன்னால் பெயிண்டிங்ஸ்கள் பெயிண்ட் பண்ணுற இதுகள். des crayons பென்சில். des stylos பேனு. des tailles de crayon சொன்னால் கட்டர்கள் பென்சில் சீவுறது. இது வந்து des rubans adhésifs, des rubans adhésifs சொன்னால் செலோ டேப்புகள். மற்றது வந்து இந்தியாவில் ஃபுல்லாகவே des cahiers கொப்பி இருக்குது. இது வந்து விளையாட்டு சாமான்கள் சின்னாக்களுக்குரிய விளையாட்டுகள். மற்ற des pulls என்ற புல்லோவர்கள் எல்லாமே சின்னாக்களோட உடுப்புகள் நிறைய இருந்தது. இந்த பக்கத்தில் குழந்தைகளுக்குரிய சூப்பி. இது என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னால் des sucettes, des sucettes சொன்னால் அந்த வாயில் வச்சு சின்ன பிள்ளைகள் சுசெத் இல்லாட்டி லோலெத்துன்னு சொல்லலாம். இது des biberons, des biberons சொன்னால் சூப்பி போத்தல். மற்றது அந்த சூப்பி என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னால் des tétans, des tétans. இது வந்து சின்ன பிள்ளைகளோட சாப்பாடு. இப்போ ஒரு 4 மாதத்தில் இருந்து அவையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி இதுகளில் போத்தல்களில் அடைச்சி வச்சிருப்பினும் இது அவைகளுக்கு கொடுக்குற மாக்கள். இப்போ மாப்பால் கரைச்சி கொடுப்போமா அது. des couches, இது வந்து பம்பஸ். எல்லாருக்குமே அந்த பம்பஸ் என்ன பிராண்ட் பேரை சொல்லி பழகிட்டு, ஆனால் பம்பஸை ஃப்ரெஞ்சில் சொல்கிறது des couches. அடுத்தது வந்து இதில் தையலுக்கு சம்மந்தமான பொருட்கள் இருக்குது. des fils à coudre நூல். des aiguilles à coudre சொன்னால் தையல் ஊசி. மற்றது des boutons இருக்குது, சின்ன சின்ன பட்டனுகள் இருக்குது. எல்லாமே இதில் வந்து தையல் ஊசி தையல் சம்மந்தமாக. இது des chaussettes, des chaussettes சொக்ஸ். குழந்தைகளுக்கு போடுறதுக்கான சொக்ஸ் வந்திருக்கும். மற்ற சின்ன சின்ன உடுப்புகள் இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து இரவில் போடுற உடுப்புகள் அவைக்கான பொடி எல்லாம் இருக்கும். உள்ளுக்குள்ளே போடுற உடுப்புகள் எல்லாம் அப்படியே இருப்பினும். இது தெகோன்னு சொன்னால் க்ளவுஸ் குளிருக்கு கைக்கு போடுறது. தெபொனேன்னு சொன்னால் தொப்பி. இந்த நாங்கள் குளிருக்கு போடுற தொப்பியை சொல்கிறோம் தெபொனே. அதுதான் இந்த ஃபுல்லாகவே இருக்குது. மற்ற தெக்கொலோன்னு சொன்னால் ஜீன்ஸுக்கு உள்ளே போடுற இன்னொன்றத்தான் சொல்கிறது தெக்கொலோன். du shampoing அண்டா ஷாம்போ. இதில் வந்து தெக்கொலின்னு சொன்னால் சங்கிலி. boucle d'oreille சொன்னால் காதுக்கு போடுற தோடு. கவ்வுற கிளிப் மாதிரி இருக்கிறத சொல்கிறது une pince grabe அந்த நண்டு மாதிரி கவ்வுற கிளிப்பை சொல்கிறது. des broches à cheveux, des broches à cheveux சொன்னால் தலை இழுக்கிற ப்ரஷ். மற்றது வந்து du dentifrice சொன்னால் பல்லு திட்டுற அந்த பேஸ்ட் சிக்னல்னு சொல்லலாம். மற்றது des brosses à dents சொன்னால் பல்லு திட்டுற ப்ரஷ்.
மற்ற ஜுபா துபுஷ்ன்னு சொன்னால் வாய்க்க விட்டு நாங்கள் கொப்பளிக்கிறதான் சொல்கிறது. ஜுபா துபுஷ்ன்னு சொன்னால் வாய்க்க விட்டு கொப்பளிக்கிறது. இது ஃபுல்லாகவே பிஸ்குவி தான். ஆனால் விதம் விதமாக செய்திருப்பினும் உரைப்பாக இருக்கும், இல்லை உப்பு வச்சதாக இருக்கும், இல்லாட்டி சாக்லேட் சேர்ந்ததாக இருக்கும். ஃபுல்லாகவே பிஸ்கெட். இஞ்சால ஃபுல்லாகவே ஷொக்கோலா, ஃபுல்லாகவே சாக்லேட் சாப்பாடுகள் தான், இனிப்புகள் தான். இந்த பக்கத்தில் ஃபுல்லாகவே மா சம்பந்தமான பொருட்கள் தான். இதில் வந்து தெசுன்னு சொன்னால் முட்டை, தெசுன்னு சொன்னால் முட்டை. மற்றது வந்து துலுயில்ன்னு சொன்னால் எண்ணெய், ஜுல்லேன்னு சொன்னால் பால். பாலுமே ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. இப்போ அமோந்தில் கூடி பால் இருக்குது. மற்றது வந்து ஜுசுக்ன்னு சொன்னால் சீனி, துலஃபகின்னு சொன்னால் மா, கோதுமை மாவு சொல்கிறது துலஃபகின். இதுக்குள்ளே வந்து தெப்பிமோஃபோக் என்ன அந்த மிளகாய் இருக்குது, சிவப்பு மிளகாய், இன்னும் நிறைய சலாதுகள் எல்லாம் இருக்குது. தெஜாவோத்ன்னு சொன்னால் ஜோக்கெட். இது வந்து பழங்கள்ல எல்லாம் இருக்கும், ஒரு ஃப்ளேவரில் இது இருக்கும். அது ஃபுல்லாகவே அதுதான். இது வந்து க்ரேம் ஆன்ச்சியர்ன்னு சொன்னால் திக்காக இருக்கிற க்ரீம். இது வந்து ஜு ஃப்ரோமாஜ்ன்னு சொன்னால் சீஸ் வகைகள். ஃபுல்லாகவே இதுக்குள்ளே சீஸ் தான் இருக்குது. அடுத்த இஞ்சால வந்து தெப்பிஸா, ஷிப்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடைசியாக நாங்கள் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னு சொன்னால் ஜுசெல்ன்னு சொன்னால் உப்பு. இது எல்லாத்தையும் முடிச்சுக்கொண்டு நாங்கள் பில் போடுற இடத்துக்கு போனாங்க. அதுதான் அலா கேஸ்.